ஹலோ மக்களே, வெல்கம் டு another வீடியோ. ஸோ இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. சேனலில் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போடணும். நான் தவறாமல் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வீடியோ போட பார்க்குறேன். இந்த வீடியோவில் நம்ம எனக்கு நான் வீடியோ எடிட்டிங்க்காக ஆக்சுவலி கேமிங் லேப்டாப்னா அதோட ஸ்பெக் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி அடுத்து திரும்பவும் அந்த ஊசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். பெரிய ஒரு அன்பாக்சிங். ஸோ அமேசான்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? நைஸ் பேக்கிங், நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. சூப்பர். உள்ளே என்ன இருக்குன்னா பார்க்கலாம். பார்ப்போம். சொன்ன பில், பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி, திருப்பி காமிக்கணுமா? டஃப் கேமிங் ASUSோட டஃப் கேமிங் லேப்டாப் தான். ஸோ A15 சீரீஸ், A15 டஃப் கேமிங் லேப்டாப். ஸோ லெட்ஸ் இந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிடுவோமா? பாக்ஸுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எங்கேருந்து வந்திருக்கு, பில், பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்கு. அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. உள்ள தள்ளி இப்படி வச்சு இதோட அன்பாக்சிங். நைஸ். எங்கேயுமே விழுந்தாலும் நல்ல ஹார்டான பாக்ஸ், எங்கேயுமே அடிப்படாமல் இருக்கிறதுக்காக நல்ல செம பாக்ஸு. ஓகே, இதுதான் லேப்டாப். வெளியே எடுத்துருவோம். நைஸ். இந்த லோகோ, டஃப் கேமிங்கோட லோகோ. இது ஆக்சுவலி பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு இங்கே வரும். சரியான வெயிட்டு, 2.25 கிலோ வெயிட்டு மேலே இருக்குது. 2.5 கிலோ வெயிட்டுக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம எடுத்து அப்படி வச்சுருவோம். சைடில் வச்சுட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ யூசர் கைட், டஃப் கேமிங்கோட யூசர் கைட். டஃப் எல்லா இடத்துலையுமே அந்த லோகோ அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இது பேப்பர் ஒர்க்ஸ், again கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்.
அவ்வளோதான். உள்ளே போனால் தான் சார்ஜரும் இதுவும். ஸோ ஒரு 200 வாட் சார்ஜர், சார்ஜரோட கேபிள், பவர் கார்டு, அவ்வளோதான் பாக்ஸ் இருக்குது. பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. திரும்ப எதுவுமே உள்ளே வச்சிரும். இவ்வளோதான். இப்போ மொபைல் வாங்குற மாதிரி தான். சார்ஜர் கூட கொடுக்காம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் சார்ஜர் கூட வராது. அதுவும் தனியாக தான் காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ப்ரீமியம் கேமிங்கோட இது இருக்கும். ஸோ அடுத்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதோட ரெஸ்ட். சார்ஜர் 200 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. அதுக்கப்புறம் பவர் கார்டு, சார்ஜர். பாக்ஸை திரும்ப பாக்ஸுக்குள்ளே வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் 200 வாட் சார்ஜ். உங்களுக்கு ஷைனிங்கோட காமிச்சதான் தெரியும். 200 வாட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு. ஒரு 3 ஹவர்ஸ் சார்ஜ் போடணும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 ஹவர்ஸ் சார்ஜ் போடணும். அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ
ஸோ நான் 3 ஹவர்ஸ்க்கு மேலேயே போட்டுட்டேன். அது ஃபுல்லி சார்ஜ் ஆகிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணலாமா? ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ணிடுவோமா? இதுதான் பவர் பட்டன். நல்ல ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்குது பவர் பட்டன். இதுதான் பவர் பட்டன். ஸோ பூட்டிங் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் அந்த லைட்ஸ் எல்லாம் நல்லா RGB லைட்ஸ் நல்லா வித்தியாசமாக தெரியும். ஸோ உங்களுக்கு நான் இதை வந்து என்னோடய ஸ்டுடியோ லைட் இல்லாமல் நான் போட்டு காமிக்கிறேன். நல்லாயிருக்கும். வந்துருச்சு ஃபஸ்ட் பூட். கொஞ்சம் டிலே இருக்குது. ஃபஸ்ட் பூட் வந்து பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். ஸோ நான் எப்போதுமே லேப்டாப் வந்து சார்ஜிங்கில் போட்டே யூஸ் பண்ணுவேன். ஸோ Windows 11 OS போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதோட செட்டப் வந்து கண்டினியூ பண்ணலாம். செட்டப் பண்ணலாம், இங்கிலீஷை கண்டினியூ பண்ணலாம். வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் போட பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். செட்டப் எல்லாம் முடித்து லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது. நான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இதோட ரிவ்யூ வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் அகெயின். Thanks everyone for watching. Please do subscribe my channel.